நடிகர் ரஜினிகாந்த் வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார். ஞானவேல் இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் உருவாகியுள்ள இப்படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை நடித்துள்ளனர். ஹிந்தியில் இருந்து அமிதாப் பச்சன், தெலுங்கில் இருந்து ராணா, மலையாளத்தில் இருந்து ஃபஹத் ஃபாசில் என பல மொழி நடிகர்கள் இப்படத்தில் நடித்துள்ளனர். மேலும் வேட்டையன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சில வாரங்களுக்கு முன்பு சென்னையில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. வழக்கம் போல தன் பேச்சால் ரசிகர்களை ஈர்த்தார் ரஜினி. படத்தை பற்றியும் இப்படத்தில் தான் நடிக்க ஒப்புக்கொண்டதை பற்றியும் ரஜினி பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். தனக்கு மெசேஜ் சொல்றது எல்லாம் செட் ஆகாது, முழுக்க முழுக்க கமர்ஷியலான படம் தான் வேண்டும் என ஞானவேலிடம் ரஜினி கூறினாராம். அதன் பிறகுதான் வேட்டையன் கதையை ஞானவேல் உருவாக்கினார் என்று ரஜினி அந்த விழாவில் பேசியிருந்தார். ஆனால் வேட்டையன் நார்மலான கமர்ஷியல் படமாக மட்டுமல்லாமல் அதில் ஞானவேலின் டச்சும் இருக்கும் என்பதை எதிர்பார்ப்பாக உள்ளது. வேட்டையன் ரிலீஸ் உரிமையை ரெட் ஜெயண்ட்டுக்கு உரிய தொகைக்கு கொடுக்காததால் அந்த படத்தை தடை செய்ய கோரி கோர்ட்டில் மனு போட்டுள்ளார். ஜெய்பீம் திரைப்படத்தின் மூலம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஞானவேல் வேட்டையன் திரைப்படத்திலும் சமூகம் சார்ந்த கருத்துக்களை கூறியிருப்பார் என தெரிகின்றது. இந்நிலையில் நேற்று வேட்டையன் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. ட்ரெய்லரை பார்க்கும்போது இப்படம் என்கவுண்டர்கள் பற்றி பேசும் படமாக இருக்கும் என்றே தெரிகிறது. தமிழ்நாட்டில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் வேட்டையன் படம் உருவாகி இருப்பதாகவும் பேசப்படுகின்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தற்போது இப்படத்தின் ரிலீஸுக்கு தடை கோரி ஒருவர் வழக்கு போட்டுள்ளார். வேட்டையன் படத்தை வெளியிட தடை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பழனிவேல் என்பவர் மனு போட்டுள்ளார். படத்தில் இடம்பெற்றிருக்கும் என்கவுண்டர் தொடர்பான வசனங்களை நீக்க கோரி இந்த வழக்கை பழனிவேல் என்பவர் போட்டுள்ளார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்துள்ளதாம். இந்த தகவலை கேட்ட ரஜினி ரசிகர்கள் பதட்டத்தில் இருக்கின்றனர். ஆனால் வேட்டையன் படத்தின் ரிலீஸுக்கு எந்த சிக்கலும் ஏற்படாது என்றும், சொன்னபடி வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் என்றும் படக்குழுவை சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.